தமிழக போலீஸ் டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். 3 மூத்த IPS அதிகாரிகள் பெயர் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 30 IAS அதிகாரிகளை பணியிடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதில் 14 கலெக்டர்களும் அடங்குவர். தமிழகத்தின் நிதிநிலை தொடர்பாக இன்னும் 2 வாரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பள்ளி சீருடையில் வரும் மாணவர்கள் அரசு பஸ்களில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம். அரசு கல்லூரி மாணவர்கள் அடையாள அட்டையை காண்பித்து பயணிக்கலாம் என அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 2000 கல் குவாரிகள் செயல்படும் நிலையில் அதில் விதிமீறிய 67 குவாரிகள் இதுவரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக கனிம வளத்துறை அமைச்சர் TK பிரபு தெரிவித்துள்ளார். உரிய அனுமதியின்றி கனிம வளங்களை ஏற்றிச் சென்ற 469 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன என்றார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திடீர் ஆய்வில் ஈடுபட்டார். கோயிலின் அடிப்படை வசதிகள் குறித்து பக்தர்களிடம் கேட்டறிந்தார். இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முன்னறிவிப்பின்றி முகமூடி அணிந்து ஆய்வு நடத்திய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷிடம் விரைவு தரிசனத்தில் செல்ல 4000 ரூபாய் ஜிபேயில் அனுப்பச் சொன்ன அர்ச்சகரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முறைகேடு செய்தோர் மீது பாகுபாடின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உறுதியளித்துள்ளார். திருச்செந்தூர் கோயிலில் அமைச்சர் ரமேஷிடம் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் கோயில் பாதுகாவலர்கள் 2 பேர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டனர். அர்ச்சகர் ஐயப்பனுக்கு பூஜை செய்ய தடை விதிக்கப்பட்டது. திருச்செந்தூர் கோயிலில் அமைச்சரிடமே பணம் வசூலித்து முறைகேட்டில் ஈடுபட்ட அர்ச்சகர் ஐயப்பன், கோயில் காவலாளிகள் கருப்பசாமி, தோப்பு ஆகிய 3 பேர் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. லஞ்சம் பெற்று முடி இறக்கம் செய்த புகாரில் திருச்செந்தூர் முருகன் கோயில் பணியாளர்கள் சங்கர், நாகராஜ் இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கோவா மாநில காங்கிரஸ் தலைவராக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் சுவாமி தரிசனம் செய்தார். தவிக அரசின் முதல் சட்டசபை கூட்டம் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 4 துறைகள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பூட்டை உடைத்து மடிக்கணினிகளை சில சமூக விரோதிகள் திருடிச் சென்றது தவிக அரசின் நிர்வாக தோல்விக்கு மற்றொரு சான்று என நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். கர்நாடக மாநிலம் விஜயபுராவில் சொத்து தகராறு காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 6 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். மது போதை கலாச்சாரத்தால் தமிழகத்தில் சமூக சீர்கேடுகள் தலை தூக்கி வரும் நிலையில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை தொடர்வதும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாவதும் வேதனை அளிக்கிறது என பாஜக நிர்வாகி சரத்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் சந்தித்து ஜூன் 18 நடக்கவுள்ள தனது மகள் திருமணத்துக்கான அழைப்பிதழை வழங்கினார். திருச்செந்தூர் கோவிலில் தரிசனம் செய்ய லஞ்சம் வாங்கியோர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. இருப்பினும் இந்து சமய அறநிலையத்துறையை சீரமைக்க தவிக அரசு மாற்றத்தை முன்னெடுக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைச்சர் ரமேஷிடம் லஞ்சம் வாங்கிய செய்தி கோவில் நிர்வாகத்தின் முகத்திரையை கிழித்துள்ளது என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். கோவில்களில் நடக்கும் முறைகேடுகளை மக்கள் முன்னிலையில் வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். கோயில் பூஜை நிர்வாகத்தில் தலையிடும் இந்து அறநிலையத்துறையின் அதிகார மீறல்களையும் தடுக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலாங்கரையில் முதல்வர் விஜயின் மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமியின் புதுமணி புக விழாவில் பட்டு வேஷ்டி சட்டையில் விஜய் கலந்து கொண்டார். சென்னை தலைமை செயலகத்தில் மாநில தலைமை தகவல் ஆணையர் முகமது ஷகில் அக்தர் மற்றும் மாநில தகவல் ஆணையர்கள் முதல்வர் விஜயை சந்தித்து பேசினர். இருமொழிக் கொள்கை என்பதே இந்த மண்ணுக்கானது. அது நமது DNA-வில், நமது மாணவர்களின் DNA-விலே இருக்கிறது என அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். கர்நாடக அரசு மேகதாது அணைக்கட்டை எடுத்துள்ள முடிவை எதிர்த்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. மேகதாதுவில் எந்த காலத்திலும் அணை கட்ட அனுமதிக்க மாட்டோம் என்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் அரசியல் காரணங்களுக்காக அணை விவகாரம் குறித்து பேசுவதாக கூறினார். MLA அமைச்சர்களுக்காக கடவுள் காத்திருக்க வேண்டாம் என மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலில் அமைச்சர் நிர்மல்குமார் தரிசனம் செய்தது தொடர்பான வழக்கின் விசாரணையில் சென்னை ஹைகோர்ட் கருத்து தெரிவித்தது. தமிழக கோவில்களில் VIP தரிசனத்துக்காக தனி நேரத்தை ஏன் ஒதுக்கக்கூடாது என கேள்வி எழுப்பிய ஹைகோர்ட் நீதிபதிகள் 6 வாரங்களில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகளை பயன்படுத்தியதாக தொடர்ந்த வழக்கில் ஜூலை 1ஆம் தேதி பதில் மனு தாக்கல் செய்ய தவிகவுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் பக்கமா சட்டம் ஒழுங்கு பத்தி வாய்க்கிழிய பஞ்ச் டைலாக் பேசியவர் முதல்வரானதும் டீப் ஸ்லீப் மோடுக்கு போய்விட்டார்.
நீங்க டைம் எடுத்து கத்துக்கிட்டு வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாத்துற வரைக்கும் தமிழகம் தாங்காது சிஎம் சார் என உதயநிதி விமர்சித்துள்ளார். ஜூன் மாதம் மேட்டூர் அணையில் திறந்து விடப்படும் தண்ணீர் முழுமையாக டெல்டா மாவட்டங்களின் கடைமடை பகுதிகளில் சென்றடையாமல் விவசாய பணிகள் பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மகளிர் பாதுகாப்புக்காக இன்று தொடங்கப்படும் என்று அறிவித்திருந்த சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளது ஏன்? தொடரும் குற்றச்சம்பவங்களை தடுக்க என்ன செய்ய போகிறது இந்த அரசு என கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான ஏட்டு வேலப்பனை டிஸ்மிஸ் செய்து சென்னை போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். நெல்லை கவின் கொலை வழக்கில் கைதான சுர்ஜித் தாயாரும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டருமான கிருஷ்ணகுமாரியை ஜூன் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நெல்லை கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மகன் உதயநிதி, மருமகன் சபரீசன் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் மைசூர் சென்றுள்ளார். ஜூன் 2ஆம் தேதி அவர் சென்னை திரும்புவார் என தெரிகிறது. தங்கம் கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 14,600க்கும், சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,16,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 5, கிலோவுக்கு ரூபாய் 5,000 உயர்ந்து 1 கிராம் 290 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள், டீசல் லிட்டருக்கு 23 காசுகள் அதிகரித்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 108 ரூபாய் 1 பைசாவிற்கும், டீசல் 99 ரூபாய் 78 பைசாவிற்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்றுக் கொள்ளப்பட்டதாக கர்நாடக கவர்னர் தாவர் சந்த் கெலாட் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஜூன் 1ஆம் தேதி கர்நாடக மாநில முதல்வராக டி.கே. சிவக்குமார் பதவியேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பிறந்த நாளை முன்னிட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சாதிவாரி கணக்கெடுப்பின் அவசியம் குறித்து விவாதிக்க பாமக சார்பில் சென்னையில் ஜூன் 5ஆம் தேதி நடக்கும் அனைத்துக் கட்சி மற்றும் சமூக கூட்டத்தில் பங்கேற்க அன்புமணி அழைப்பு விடுத்துள்ளார். வருகை பதிவேட்டின் போது மாணவர்கள் உள்ளேன் என்பதற்கு பதிலாக ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுங்கள் என கர்நாடக பாஜக எம்எல்ஏ ஜனார்தன ரெட்டி கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பிரெஞ்சு பாடத்திட்டத்தை தொடர மத்திய அரசை வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ளோம். நல்ல பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என அம்மாநில முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதில் தாவேக அரசுக்கு ஊசலாட்டம் கூடாது. மாநில உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று பெறப்பட்டுள்ள தீர்ப்பை செயல்படுத்த தாவேக அரசு முன்வர வேண்டும் என சிபிஐ மார்க்சிஸ்ட் வலியுறுத்தியுள்ளது. குதிரை பேரம் செய்து அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக விலைக்கு வாங்கியுள்ளது. முதலில் அதிமுகவை விமர்சிப்பதை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறினார். அதிமுகவில் தொடர்வதா அல்லது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவதா என்பது குறித்து தொகுதி மக்களின் விருப்பப்படி முடிவெடுப்பேன் என விராலிமலை எம்எல்ஏ விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் இலாக்கா ஒதுக்கீடு அடுத்த வாரம் நடைபெறும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். சி. விஜயபாஸ்கர் தவறான முடிவை எடுக்க மாட்டார். சி.வி. சண்முகத்தின் நிலைப்பாடு குறித்து அவரிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். பதவி ஆசையால் அதிமுகவில் இருந்து சிலர் வெளியேறியுள்ளனர். இது சரியல்ல என அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார். அரசியல் பழிவாங்கும் நோக்கில் மத்திய அமைப்புகளை பயன்படுத்துவது ஜனநாயகத்திற்கு பேராபத்து என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அப்பாவி மக்களின் உயிரோடு விளையாடும் அரசு மருத்துவமனைகளின் அலட்சிய போக்கு தொடர்வதை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என சீமான் விமர்சித்தார். மேட்டூர் அணையில் திறக்கப்படும் தண்ணீர் கடைமடைக்கு சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். டெல்டா மாவட்டங்களில் தூர்வார வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழக முதல்வராக விஜய்க்கு பவர் கொடுத்த மக்களுக்கு தாவேக அரசு பவர் கட்டை மட்டுமே வழங்குகிறது. மற்ற கட்சியில் இருந்து ஆட்களை சேர்த்து பிள்ளை பிடிக்கும் செயலில் தாவேக ஈடுபட்டு வருகிறது என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏக்களிடம் தாவேகா குதிரை பேரம் நடத்துவது குறித்து சிபிஐ விசாரணை கோருவோம் என்று அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அமைச்சர், முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது கிரீன்வே சாலை அரசு பங்களாவில் வசித்து வந்தார். தற்போது இந்த வீட்டை காலி செய்துவிட்டு ராயப்பேட்டையில் உள்ள புதிய வீட்டிற்கு குடிபுகுந்தார். 90% அதிமுகவினர் தாவேகாவில் இணைவார்கள் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறிய கருத்துக்கு ஆர்.பி. உதயகுமார் பதிலளித்துள்ளார். உங்கள் கட்சி மற்றும் தலைவர் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டார்களா என்று கேட்டுள்ளார். ஆள்பிடிக்கும் வேலை தொடர்ந்தால் கடும் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என உதயகுமார் எச்சரித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மற்றும் தொகுதி தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக எம்பி ஜோதிமணி கூறியுள்ளார். வெற்றி வாய்ப்பில்லாத பலருக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார்.
கர்நாடகத்தில் டி.கே. சிவக்குமார் தலைமையில் புதிதாக அமையவுள்ள அமைச்சரவையில் 4 பேருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும். சித்தராமையாவின் மகன் யதீந்திராவுக்கு அமைச்சரவையில் மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2029ஆம் ஆண்டு ஆந்திராவில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலிலிருந்து தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் போட்டியிட பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு செய்யப்படும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் பகுதியில் சட்டவிரோதமாக நடக்கும் கனிம வள கொள்ளையை அதிகாரிகள் ட்ரோன் மூலம் அளவீடு செய்வதாக கூறியது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் விஜய் ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் டெல்லி செல்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது பாராட்டுதலுக்கு உரியது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்தார். அமைச்சர் ஆனந்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். விரைவில் தாவேக்காவில் இணைய உள்ளேன். இன்னும் சில எம்எல்ஏக்கள் முதல்வர் விஜய் தலைமையை ஏற்று தாவேக்காவில் இணைய உள்ளனர் என புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவனர் புகழேந்தி சொன்னார். பிரதமர் மோடியை நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு மற்றும் இயக்குநர் சுந்தர் சி தம்பதியினர் சந்தித்து தங்களது மகளின் திருமண அழைப்பிதழை வழங்கினர். இந்த சந்திப்பில் பிரதமர் மோடி மணமக்களை மனதார வாழ்த்தினார். கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் நாட்டின் ஜனாதிபதியே ஆனாலும் காவிரி விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறினார். பிரதமர் மோடியின் உடன் பிறந்த சகோதரர் பிரகலாத் மோடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தனது குடும்பத்தினருடன் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்தார். கர்நாடக மாநிலத்தில் புதிதாக அமையவுள்ள அமைச்சரவையில் 50% புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என அம்மாநில காங்கிரஸ் கொறடா சலீம் அகமது தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து ஹைகோர்ட்டுகளும் தாங்கள் ஒத்திவைக்கும் தீர்ப்புகளை 3 மாதங்களுக்குள் வெளியிட வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் விண்ணப்பங்கள் பதிவானதில் இருந்து 27 நாட்களில் கட்டுமான திட்ட அனுமதி வழங்க வேண்டும் என மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இளையராஜா இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் மெட்ரோவில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி ஆலங்குளம் அருகே நெட்டூர் கிராமத்தில் சாலையில் நடந்து சென்ற 6 பேரை முகமூடி அணிந்து வந்த 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக அரிவாளால் வெட்டியது. சாலையில் நின்ற பைக் கார்களையும் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் நெல்லக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமிக்கு 80 வயது முதியவர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாவி என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஐபிஎல் இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை அகமதாபாத்தில் நடக்கிறது. இதில் ஆர்சிபி அணி விளையாடும் நிலையில் அந்த போட்டியை பெங்களூருவில் பொது இடங்களில் ஒளிபரப்பவும் கொண்டாட்டங்களுக்கும் போலீசார் தடை விதித்துள்ளனர். ஐபிஎல் வரலாற்றில் இளம் வயதில் 1000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்ஷி படைத்துள்ளார். அது மட்டுமில்லாமல் குறைந்த பந்துகளில் 1000 ரன்களை கடந்த முதல் வீரராகவும் வரலாறு படைத்தார். ஈரான் போர் விவகாரத்தில் இறுதி முடிவெடுக்க வெள்ளை மாளிகையில் அவசர ஆலோசனை நடத்தி வருவதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இரு நாடுகள் இடையேயான பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் ஆலோசனை நடக்கிறது. சிவகங்கையில் கடந்த 2022ஆம் ஆண்டு பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கருப்புசாமி என்ற இளைஞருக்கு 61 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ கோர்ட் தீர்ப்பளித்தது. தங்கள் கட்சிக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும்போது மட்டுமே காங்கிரஸ் எதிர்வினையாற்றுகிறது. காங்கிரஸ் தலைமை ஒரு குறுகிய மனப்பான்மையுடனான அணுகுமுறையையே கடைபிடித்து வருகிறது என பினராயி விஜயன் விமர்சித்தார். பினராயி விஜயன் வீட்டில் நடந்த அமலாக்க சோதனை குறித்து மாநில அரசுக்கு எந்த பங்கும் இல்லை. இந்த சோதனை குறித்து அல்லது காவல்துறைக்கோ முன்கூட்டியே எந்த தகவலும் தெரியாது என கேரள முதல்வர் சதீஷன் கூறினார். புனேவில் விஷசாராயம் குடித்து 16 பேர் பலியானார்கள். 3 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்தனர். பிளாஸ்டிக் காகித ரூபாய் நோட்டுகள் நீண்ட காலம் உழைக்கும், எளிதில் கிழியாது என்பதால் காகித ரூபாய் நோட்டுகளுக்கு பதில் பிளாஸ்டிக் அல்லது பாலிமர் ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிட இந்திய ரிசர்வ் வங்கி ஆலோசித்து வருகிறது. நடிகர் நாக சைத்தன்யாவின் பெயர், புகைப்படம், குரல் ஆகியவற்றை அனுமதியின்றி பிறர் பயன்படுத்த டெல்லி ஹைகோர்ட் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம் ஹமீர்பூரில் பெத்வா ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டும் பணியின் போது பலத்த புயல் காற்று வீசியதால் பாலம் இடிந்து விழுந்து 6 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். நீட் தேர்வு கட்டணம் திருப்பி அளிக்கப்படுவதற்கான நடைமுறையில் வங்கி விவரங்களை புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் ஜூன் 22ஆம் தேதி வரை நீட்டித்து தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பெங்களூரு வாழும் கலை ஆசிரமத்தில் துணை ஜனாதிபதி CPR வழிபாடு செய்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியிடம் ஆசி பெற்றார்.
ஸ்ரீ சக்தி பீடங்களில் ஒன்றான திருவள்ளூர் பழவேற்காடு காளிகாம்பாள் கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மகனும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான நாரா லோகேஷ் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு செய்தார். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சனீஸ்வர பகவான் தங்க காக்கை வாகனத்தில் உலா வந்து அருள்பாலித்தார். திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி வாயில் கருப்பு துணி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தற்காலிக அடிப்படையில் 180 உடற்கல்வி ஆசிரியர்களை நியமிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மீண்டும் ஜூன் 1ஆம் தேதி முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். கிட்னி மோசடியில் தன்னை இணைத்து பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க கோரியும் பிக்பாஸ் புகழ் நடிகை ஜூலி சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் புகார் கொடுத்துள்ளார். தென்மேற்கு பருவமழை காலங்களில் தடையற்ற மின்சாரம் வழங்க கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த தமிழக மின்சார வாரியம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. திருச்சி, நாமக்கல், கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர் உட்பட 14 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை சூலூர் சிறுமி கொலை வழக்கு விசாரணை சரியான வழியில் செல்கிறது. விசாரணையை எப்படி நடத்த வேண்டும் என போலீசாருக்கு உத்தரவிட முடியாது என சென்னை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. ஈரோடு பர்கூர் மலை பகுதியில் ஒற்றைக்காட்டு யானை தாக்கியதில் தங்கராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தமிழகத்தில் அடுத்த மாதமும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முதல்வர் விஜய் டெல்லியிலிருந்து மீண்டும் சென்னை திரும்பும்போது அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட விமான பணிப்பெண் உமா மீனாட்சி மிகவும் சிறப்பு வாய்ந்தது என அதனை இணையத்தில் பதிவிட்டது வைரலானது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு மாநிலங்களில் இயல்பான மழை அளவை பெற வாய்ப்புள்ளது. எஞ்சிய பகுதிகளில் இயல்பை விட குறைவான மழையே பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக இருப்பதாக கூறி வேலூர் வருவாய் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பி இளவரசன் விலகியுள்ளார். தனது விலகல் கடிதத்தை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் அனுப்பியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, மணலி, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி மற்றும் தூத்துக்குடி, மேளவிட்டான் பகுதிகளில் காற்றின் தரம் மோசமாக உள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றுள்ளார். மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங்கை அமைச்சர் சந்தித்து விவசாய நலன் சார்ந்த கோரிக்கைகளை அளிக்கவுள்ளார். வேறு எந்த நாட்டையும் விட இந்தியாவில்தான் எங்களுக்கு அதிக ஆதரவாளர்கள் உள்ளனர் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து ரிஷப் பண்ட் விடுவிக்கப்படுவதாக LSG அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த போட்டியில் பங்கேற்க மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட்டுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சிங்கப்பூரில் நடந்து வரும் ஓபன் பேட்மிண்டன் தொடர் பெண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் தென்கொரியாவின் ஆன்சே யங்குடன் மோதிய இந்தியாவின் PV சிந்து தோல்வியடைந்து தொடரில் இருந்து வெளியேறினார். E.T. ஐங்கரன் படங்களை இயக்கிய ரவி அரசு அடுத்து விஷாலை வைத்து மகுடம் படத்தை எடுத்தார். விஷாலுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இதிலிருந்து விலகினார். இந்நிலையில் 5G Films என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் துவங்கியுள்ளார். ரவி கூறுகையில், எங்கள் நிறுவனம் படங்களை தயாரிப்பதோடு மட்டுமல்லாமல் வளர்ந்து வரும் இளம் படைப்பாளிகளையும் ஊக்குவிக்கும் வகையில் செயல்படும் என்கிறார். சூர்யாவுடன் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், விஷ்ணு விஷாலுடன் 2 வானம் படங்களில் நாயகியாக நடித்துள்ளார் மமிதா பைஜோ. அடுத்து தெலுங்கில் இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் ஹீரோவாக நடிக்கும் எல்லம்மா என்ற படத்தில் அவருக்கு ஜோடியாக கமிட் ஆகியுள்ளார். முன்னதாக இதில் கீர்த்தி சுரேஷ், மிருணால் ஆகியோரை நடிக்க வைக்க பேசினர். அவர்கள் மறுத்ததால் மமிதா கமிட் ஆகியுள்ளார். தெலுங்கு, தமிழ் உள்ளிட்ட 5 மொழிகளில் இப்படம் தயாராகிறது. முதல்வர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குநராக அறிமுகமாகும் படம் சிக்மா. சந்தீப் கிஷன் நாயகனாக நடித்துள்ளார். அதிரடி ஆக்ஷன் கதைக்களத்தில் தயாராகியுள்ளது. படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடந்து வருகின்றன. ஜூலை 31 படம் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். அப்படியே விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ் தேதியையும் சொல்வார்களா? சுபாஷ் கே ராஜ் இயக்கத்தில் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் நடித்துள்ள பிளாஸ்ட் படம் வெளியாகியுள்ளது. அர்ஜுன் கூறுகையில், பெண்கள் தைரியமாக சண்டை போடணும் என்ற திரைக்கதை அருமை. இப்ப இருக்கிற சமூகத்துல இப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். முதல்வர் விஜய் நல்லது செய்வார். சனாதனம் என்பது ஒரு வகை வாழ்க்கை முறை.
தப்பு தண்டா பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது போன்ற பல விஷயங்களை சொல்கிறது. சின்ன வயதில் உங்களை நன்றாக பார்த்தது போல வயதான காலத்தில் உங்க அப்பா அம்மாவை கடவுள் மாதிரி பார்க்கணும் என சனாதனம் சொல்கிறது. சனாதனம் இருக்கக்கூடாது என்றால் உங்க அப்பா அம்மாவை துரத்திடணும். அது தேவையா? சனாதனம் என்பது மதம் அல்ல, ஒரு வாழ்க்கை முறை. எனக்கு புரிந்துவிட்டது, மற்றவர்களுக்கு புரியணும் என்றார். சின்ன திரையில் பிரபலமாகி காந்தி கண்ணாடி படத்தில் ஹீரோ ஆனவர் KPY பாலா. அடுத்து அவர் ஹீரோவாக ரீமேட்ச் என்ற படத்தில் நடிக்க அவருக்கு ஜோடியாக தனு நடிக்கிறார். விமல்குமார் இயக்குகிறார். பேட்மிண்டன் விளையாட்டு பின்னணியில் படம் தயாராகிறது. இந்த கதைக்காக இந்த விளையாட்டு பயிற்சியில் பாலா ஈடுபட்டுள்ளார். ஜேத்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால், மீனா நடிப்பில் கடந்த வாரம் வெளியான மலையாள படம் திருஷ்யம் 3 கலவையான விமர்சனங்கள் வந்த போதிலும் வசூலில் குறைவில்லை. 58 மணி நேரத்தில் 100 கோடி ரூபாய் வசூலித்த இப்படம் இப்போது ஒரு வாரத்தில் 200 கோடி ரூபாய் வசூலை கடந்து சாதித்துள்ளது.